அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். இன்றைய சிந்தனை: புத்தர் தன்னுடைய இறுதி காலத்தில் தன் சீடர்களிடம் இவ்வாறு கூறுகிறார்: என் உடலை இயற்கைக்கு மீண்டும் ஒப்படைக்கப் போகிறேன் அப்படின்னு தன்னுடைய சீடர்கிட்ட சொல்றாரு. இதுதான் என்னுடைய கடைசி உடல். இனி நான் எந்த உடலுக்குள்ளும் புக மாட்டேன். இதுதான் நான் வாழ்கின்ற கடைசி இருப்பிடம், கடைசி வீடு. ஆகவே நான் இயற்கைக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்கிறார். இந்த உடல் என்னை ஞானத்திற்கு இட்டு சென்றது. இது எல்லா வகையிலும் எனக்கு உதவியாகவே இருந்தது. ஆகவே இயற்கைக்கு நன்றி சொல்லி இந்த வீட்டை திருப்பி கொடுக்க வேண்டும். நான் முழு உணர்வுடன் இதனை கொடுக்க வேண்டும் என்கிறார். அதன் பிறகுதான் அவர் தன்னுடைய உடலை ஒப்படைத்தார். அவர் உடலை சுற்றி எப்பொழுதும் ஒரு ஒளிவட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இதை நாம் அனைவரும் அறிந்ததே. அவர் உடல் சக்தியாக மாறி இந்த பிரபஞ்சத்துடன் கலந்தது. பிறகு அவர் தனது மனதையும் ஒப்படைத்தார். அப்பொழுது நறுமணம் பரவியது. புத்தருடைய மனம் என்பது ஒரு நறுமணம் தான். கள்ளம் கபடமற்ற தூய்மையான வாழ்க்கையின் நறுமணம் அது. மூன்றாவதாக அவர் தன் ஆன்மாவையும் ஒப்படைத்தார். உடல், மனம், ஆன்மா, இந்த 3 விஷயங்களையும் ஒப்படைத்த பின்னரே அவர் இறந்தார். இதுதான் மகா பரி நிர்வாணம் அல்லது மகா சமாதி என்று சொல்வார்கள். இதுதான் உணர்வோடு கூடிய ஒப்படைத்தல் ஆகும். நான் இந்த உடல், இந்த மனம், இந்த ஆன்மா, இது அனைத்துமே என்னுடைய ஞானத்திற்கு உதவி செய்தது. இந்த உடல் தான் உதவி செய்தது அப்படின்னு சொல்லி இயற்கையோடு இரண்டர கலப்பதுதான் இது. நாம் முழு மனதோடு நம் உடலையும் மனதையும் ஆன்மாவையும் இயற்கைக்கே திருப்பி கொடுக்க வேண்டும். அதைதான் அழகாக புத்தர் பிராணம் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி உணர்வோடு விழிப்புணர்வுடன் கூடிய இறப்பே மகா சமாதியாகும். இதை நாம் அனைவரும் சிந்தனை செய்தல் வேண்டும். வாழ்க வளமுடன்.